பாத்தீங்கன்னா இந்த செயற்குழு கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக நடந்தது. அதில் பல்வேறு தீர்மானங்கள் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அன்புநாதன், அதாவது கரூர் மாவட்டத்தில் அன்புநாதன் வீட்டில் சோதனை செய்யப்பட்ட விவகாரத்தில் சிபிஐ விசாரிக்க வேண்டும். அதே போல நுழைவுத் தேர்வு இனி வரக்கூடிய காலங்களில் நுழைவுத் தேர்வே இல்லை, மருத்துவ நுழைவுத் தேர்வு 12ஆம் வகுப்பு முடித்துவிட்டு மருத்துவ எம்பிபிஎஸ் படிப்பில் சேர்ந்தவர்களுக்கு நுழைவுத் தேர்வே இனி வரும் காலங்களில் இருக்க வேண்டாம் என அறிவிக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு. குறிப்பாக வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 1.5 கோடி, அதாவது 89 எம்எல்ஏக்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில் வாக்காளர்களுக்கு நன்றி செல்லக்கூடிய வகையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து முக்கிய முடிவாக சட்டமன்ற குழு தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவராக திமுக பொருளாளர் ஸ்டாலின் தேர்வாகியிருக்கிறார். அது முக்கியமான அறிவிப்பாக பார்க்கப்படுகிறது. அதற்கு பிறகு துணைத் தலைவராக துரைமுருகன் தேர்வாகி இருக்கிறார். அதே போல சட்டமன்ற கொறடாவாக ஏற்கனவே இருக்கக்கூடிய சக்கரபாணி மீண்டும் தொடர்வார் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. துணை கொறடாவாக பிச்சாண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பத்மா, எதிர்கட்சி தலைவராக ஸ்டாலினும் பிற பதவிகளுக்கு யார் யாரெல்லாம் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்கிறது நீங்க சொன்னீங்க. இந்த அறிவிப்பை சட்டப்பேரவையில் எப்படி தெரிவிப்பார்கள்? அதற்கான நடைமுறை என்ன? அதாவது நாளைக்கு சட்டப்பேரவை கூட இருக்கிறது. தற்காலிக சபாநாயகர் செம்மலை அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் பதவி பிரமாணம் செய்ய இருக்கிறார். அதற்கு பிறகு வரக்கூடிய காலங்களில் தலைவர், சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகர் தேர்தல் நடைபெற இருக்கிறது. அதற்கு பிறகு இந்த ஒருமனதாக இந்த தேர்வு செய்யப்பட்ட எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவராக திமுக பொருளாளர் ஸ்டாலின் தேர்வாக இருக்கிறார். அவருக்கு அதற்கான அறிவிப்புகள் அங்கு நடைபெற்று சட்டப்பேரவையிலே அறிவிக்கப்படும். அதற்கு பிறகு அவர் ஒரு கேபினெட் அந்தஸ்து பெற்ற அளவிற்கு அந்த எதிர்கட்சி தலைவர் என்பது பதவி இருக்கும். அது ஒரு அரசாங்க பொறுப்பாக கருதப்படுகிறது. எதிர்கட்சி தலைவர் என்பது அவைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பாக பார்க்கப்படுகிறது. கடந்த முறை தலைவராக விஜயகாந்த் செயல்பட்டார். போன முறை பாத்தீங்கன்னா திமுகவுக்கு அந்த எதிர்கட்சி தலைவர் அந்தஸ்து கூட கிடைக்காம ஒரு சூழ்நிலை இருந்தது. தற்போது மிகப்பெரிய பிரதான எதிர்கட்சியாக 89 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு பெரும் எதிர்கட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் கூடுதலாக அவர்களுக்கு காங்கிரஸை சார்ந்த 8 எம்எல்ஏக்கள், அதே போல இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியவர்கள் எதிர்கட்சி பொறுப்பிலே இருக்கிறார்கள். ஏனென்றால் எதிர்கட்சியை நிர்வகிப்பதற்கு மிகப்பெரிய பொறுப்பு தேவைப்படும் என்ற அடிப்படையில் தற்போது ஸ்டாலினுக்கு அந்த உயர்ந்த பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சில தகவல் வெளியான திமுக தலைவர் கருணாநிதி எதிர்கட்சி தலைவராக தொடர்வார் என்ற சில தகவல் வெளிப்பட்டன. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக ஏற்கனவே அவர் சட்டமன்ற குழு தலைவராக கடந்த 5 ஆண்டுகளாக திமுக எம்எல்ஏக்கு செயல்பட்டார். 23 எம்எல்ஏக்கும் தலைவராக செயல்பட்டார். சட்டமன்ற கட்சி தலைவராக இருந்தார். அந்த அடிப்படையிலே மீண்டும் அவருக்கு வாய்ப்பு வழங்கக்கூடிய பட்சத்தில் இந்த எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த அரசாங்க பொறுப்புக்கு வந்திருக்கிறார். பத்மா, ரமேஷ், இந்த முறை திமுக பலம் வாய்ந்த எதிர்கட்சியா உருவெடுத்திருக்கு. எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை அதிகம். இவர்களது செயல்பாடு சட்டப்பேரவையில் எப்படியாக இருக்க வாய்ப்பு இருக்கு? இது குறித்து திமுக வட்டாரத்தில் உங்ககிட்ட ஏதேனும் தகவல் பகிர்ந்து கொண்டாங்களா? கண்டிப்பாக கடந்த காலங்களில் குறிப்பாக எதிர்கட்சி தலைவருக்கு அதிக நேரம் பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும். ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டால் அந்த தீர்மானத்தின் பேசுவதற்கு திமுகவில் உள்ள உறுப்பினர்களுக்கு அதிக அளவில் வாய்ப்பு வழங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குறிப்பாக சட்ட மசோதாக்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தும் பொழுது அதில் விவாதம் நடைபெறும். அந்த விவாதத்தில் பல்வேறு கருத்துக்கள் பரிமாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏற்கனவே மூத்த முன்னாள் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் மூத்த உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக கல்வித்துறை பொறுத்தவரை தங்கம் தென்னரசு இருக்கிறார், துரைமுருகன் இருக்கிறார், ஐ பெரியசாமி இருக்கிறார், உள்ளிட்ட சிபிஎம் மைதீன் கான் அவர்லாம் பலமுறை எம்எல்ஏ ஆனவர், சக்கரபாணி உள்ளிட்ட பல்வேறு மூத்த உறுப்பினர்கள் திமுக வசம் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு விவாதங்களிலும் குறிப்பாக நல்லாக பேசக்கூடியவர்கள். அவர்களெல்லாம் தற்போது மீண்டும் எம்எல்ஏக்களாக வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு முக்கிய விவாதங்கள் குறிப்பாக ஒவ்வொரு சட்ட மசோதாக்கெல்லாம் நிறைவேற்றப்படும் பொழுது அவருடைய விவாதம் என்பது பெரிய அளவிற்கு இருக்கும். குறிப்பாக அவர்கள் மதுவிலக்கு பிரச்சனையை, குறிப்பாக அதிமுக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட விஷயங்களை உடனடியாக, அதாவது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு அதிமுக அரசு வழிவகை செய்ய வேண்டும் என்று ஏற்கனவே திமுக பொருளாளர் கோரிக்கை விடுத்திருந்தார். குறிப்பாக அவர்கள் அந்த அதிமுகவுடைய தேர்தல் அறிக்கையை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு வலியுறுத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே அவர்கள் பல்வேறு விடயங்களில் குறிப்பாக மதுவிலக்கு அது போன்ற விடயங்களில் காவிரி பிரச்சனை, இலங்கை தமிழர் உள்ளிட்ட பிரச்சனைகளில் வலுவான எதிர்கோஷத்தை அவர்கள் கொடுக்க தயாராக இருப்பதாகவே நமக்கு தோன்றுகிறது. பத்மா, ரமேஷ், நீங்கள் பதிவு செய்த விரிவான தகவல்களுக்கு நன்றி.